இப்போ இறால் கிரேவிக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடலை எண்ணெய் ஊற்றி வச்சு செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், அப்புறம் கடுகு போட்டாச்சு. கடுகு எல்லாம் பக்கம் இதாக இருக்குது. எண்ணெய் இது பண்ணி விடும். கடுகு சைட்லலாம் இருக்குது. மிளகா போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் பறிச்ச பச்சை மிளகா, அதே மாதிரி அதெல்லாம் பொரிஞ்சிட்டு அதே வீட்டில் பறிச்சா கருவேப்பிலை ஒரு கிண்டி கிரேவிக்கு உள்ளே ஊற்றி கொட்டை போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. இந்த பாத்திரமே மாற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இறால் கிரேவிக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சு சூடான இட்லி 2 எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட வேண்டியதா. நல்லா இருக்கா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.